ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேட்டானஸ்ட் அனிமியோட சீசன் 2ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடரை நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம லூசியும் அந்த இடத்துல தண்டர் ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி எல்லா தண்டரையும் அவளோட ஸ்வால்ல அப்சர்வ் பண்ணி அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடரை ஒரு பயங்கரமா அட்டாக் பண்ணிருந்திருப்பா. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஆளுங்க எல்லாரும் அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடர் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி அவனை அப்படியே நகர முடியாத மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்ம லூசியும் அவ ஸ்வால்ல கேதர் பண்ண தண்டரெல்லாம் பயன்படுத்தி டைரக்டா அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடரை அட்டாக் பண்ண அவன் அந்த தண்டருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் அப்ப சடனா அவனோட மிரர் அப்படியே வெளியே எடுத்து அவனோட பிளட் அதுல பயன்படுத்தி அந்த இடத்துல 3 பெரிய ஷீல்டா போட்டு அங்க வர தண்டர் அட்டாக் எல்லாத்தையும் அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம லூசி அந்த அட்டாக்ல இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ கொடுக்க அதனால அவ போட்டிருந்த ஷீல்டு பிரேக் ஆனது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சுத்தி இருந்த எல்லாரும் சும்மா பறந்து போயிடுறானுங்க. ஏன் நம்ம லூசியே அதோட ஃபோர்ஸ்ல அப்படியே பின்னாடி தள்ளப்படுறா. பார்த்தா அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடர் படு மோசமா காயப்பட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். நீங்க எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் 100 மடங்கா உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன், எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடர் அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே போயிடுறான். அப்ப ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனும் அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக பாக்குறான். ஆனா நம்ம சீனியர் டிசபிள் வேண்டாம், அவனை துரத்திட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க பாருங்க மிஸ்டர் லீ, இரவு நேரத்துல இந்த சதுப்பு நிலம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா மாறிடும். அதனால நாம இந்த இடத்துல ஜாக்கிரதையா மட்டும் இல்லனா நம்ம எல்லாரோட உயிரும் இந்த இடத்துல போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதை கேட்ட அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனும் சரி நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு நம்ம லூசி வர, லூசியை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் உனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அவங்க இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஃபேங்சியாங் பிரிவோட தப்பிச்சு வந்த எல்லா டிசபிள்ஸும் பயங்கர காயங்களோட தூரமா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப இந்த இடத்துக்கு ரொம்பவும் மோசமான நிலைமையில ஃபேங்சியாங் பிரிவோட லீடர் இந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததும் அங்க இருந்த அசிஸ்டன்டும் வேகமா அவர்கிட்ட ஓடி போய் தலைவரே உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே சமயத்துல இவர் இப்படி மோசமா காயப்பட்டு வந்திருக்கிறத பார்த்த அங்க இருந்த ஃபேங்சியாங் பிரிவோட எல்லா டிசபிள்ஸும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை கவனிச்சு அவரும் தன்னோட இந்த நிலைமையை பார்த்து இந்த இடத்துல இருக்க மத்த டிசபிள்ஸ் எல்லாம் அவங்களோட மனசை தளர விட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட எல்லா வழியையும் பொறுத்துக்கிட்டு அந்த இடத்துல எதுவும் ஆகாத மாதிரி அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகல, நான் என்னோட உடம்புல இருந்த தேவையில்லாத பிளட் எல்லாம் வெளியேற்றினேன், அதனாலதான் நான் இப்ப பார்க்க ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவர் சமாளிச்சுக்கிட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்துல இருந்த அசிஸ்டன்டும் சரி நம்ம மாஸ்டர் நல்லாதான் இருக்காரு, இப்ப எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அந்த இடத்துல இருந்த எல்லா டிசபிளும் வேகமா கிளம்பிடுறானுங்க. அவனுங்களா அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் இவரால் அங்க நிக்க கூட முடியல. அவர் அப்படியே தடுமாறி கீழே விழ பாக்குறாரு. அப்ப அவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் தான் அவர் அப்படியே பொறுமையா கூட்டிட்டு போய் அங்க போய் உட்கார வைக்கிறான். இங்க பாரு, சீக்கிரம் நம்ம இடத்துல இருக்க எல்லா ஆளுங்களையும் இங்க வர வையே, விடிஞ்சதும் நாம எல்லாரும் இந்த சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள நுழைஞ்சி அந்த ட்ரெஷரை தேடி நாம எப்படியாவது அதை கைப்பற்றி ஆகணும். ஆனா மாஸ்டர், இந்த இடத்துல இருக்க நம்ம டிசபிள்ஸோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களால இதை பண்ண முடியுமான்னு தெரியலையே. இங்க பாரு, நமக்கு வேற வழி இல்ல, இந்த இடத்துல இருக்க நீதிமான்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவனுங்களா இருப்பானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஃபைட் பண்ணும் போது நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா பிளட் கர்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தினேன். ஆனா அது எனக்கே பேக் ஃபயர் ஆகி இப்ப அதனால என்னோட கல்டிவேஷன் பாதியா குறைஞ்சிருச்சு. அதனாலதான் சொல்றேன், நமக்கு பேக்கப் தேவை, நீ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி நம்ம இடத்துல இருக்க மத்த ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட இவனும் சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோ அவனுங்க இடத்துல இருக்க ஆளுங்க எல்லாரையும் ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டான். இந்த விஷயம் அவனுங்களுக்கு தெரியாது. அப்படியே நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆளுங்களை கூட்டிட்டு வரன்னு போனவன இன்னும் ஆளைய காணும். அங்க இருக்க எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கானுங்க. ஆனா இப்ப சடனா அந்த இடம் முழுக்க அப்படியே பாய்சனா பரவ ஆரம்பிக்குது. அப்ப இத பார்த்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடரும் யார் அது, யாரா இருந்தாலும் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த அப்படியே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்ட்டு போன என்னோட அசிஸ்டன்ட் இன்னும் இந்த இடத்துக்கு திரும்ப வரலையா? அப்ப சடனா யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. மிஸ்டர் யுவாங்சி, நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த ஆளு கண்டிப்பா திரும்ப வர மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வாண்டு செக்டோட யங் மாஸ்டர் அதாவது பாய்சன் பிரின்ஸ் வந்திருக்கான். அப்ப இவனை பார்த்த அந்த லீடரும் என்ன பாய்சன் பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். மிஸ்டர் யுவாங்சி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன பார்த்ததும் நான் யாருன்னு நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்பவும் இம்ப்ரெசிவா இருக்கு. இங்க பாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சக பிரிவை சேர்ந்த டிசபிள்ஸை நீ கொலை பண்ணிருந்திருப்ப, இதுக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு நரகத்துல கிடைச்சே ஆகணும். ஐயோ, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். மிஸ்டர் யுவாங்ஷி, என் மேல இப்படி குற்றம் சுமத்துறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஒழுங்கானு பார்க்கணும், அப்படிதானே மிஸ் லியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப இந்த இடத்துக்கு ஹீகுவான் பிரிவோட பிரின்சஸ் அந்த லியா பொண்ணு அப்படியே வரா. அவ வந்ததும் அவளோட சாமிங்க அங்க இருக்க எல்லாரும் மேலேயும் பயன்படுத்த, அப்ப அதை பார்த்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடரும் அவளோட
என்னோட கண்ணை யாரும் பார்க்காதீங்க, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான் சொல்லிட்டு அவரோட பவர் அந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவரோட டிசபிள் எல்லாரையும் அவரோட சாமிங்ல இருந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துடுறாரு. மிஸ்டர் யுவாங்ஷி, உங்களுக்கு என்னோட மரியாதையை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா நீங்க ரொம்பவும் புத்திசாலித்தனமா என்னோட டிசபிள்ஸ் அட்டாக் பண்ணி அத பண்ணது வாண்டு செக்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ண பாத்தீங்க. முதல்ல நீங்க பண்ணது சரியா மிஸ்டர் யுவாங்ஷி? நீங்க சொன்னது மாதிரியே இதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு நரகத்துல கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப சடனா இந்த இடத்துல நீ சொல்றது என்னமோ சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்த முக்காவாசி ஃபேங்சியாங் பிரிவோட டிசபிள்ஸோட ஒட்டுமொத்த பிளட்டையும் அவனோட வெப்பன்ல அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல 3 பிரிவோட யங் மாஸ்டர்ஸ் ஒன்னா நிக்கிறத பார்த்ததும் ஃபேங்சியாங் பிரிவோட லீடர் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்க 3 பேரும் ஆரம்பத்தில இருந்தே ஒன்னா சேர்ந்துதான் வேலை பார்த்திருக்கீங்களா? வேடிக்கையா இருக்கு. நான் உங்க 3 பேருக்கு நடுவுலயும் பிரச்சனையை உருவாக்கி நான் ஒரு வேட்டைக்காரனா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் உங்களோட இறையா மாறிட்டேன். இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப இந்த இடத்துல இருந்த பாய்சன் பிரின்ஸும் நம்ம ஃபேங்சியாங் பிரிவோட லீடர் அப்புறம் மிச்சம் இருக்க கொஞ்சம் டிசபிள்ஸை சுத்தி பாய்சனால உருவான ஒரு சர்க்கிளை உருவாக்கிட்டு சொல்றான், ஷாங் பிரிவோட லெகசி இன்னைக்கு இந்த இடத்திலேயே முடிவடைய போகுது. ஒருவேளை இந்த வட்டத்துக்குள்ள இருக்க யாரும் சாக விரும்பலனா உடனே இந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து சரணடைஞ்சிருங்க. அப்ப அதை கேட்ட அந்த சர்க்கிள்குள்ள இருந்த ஒருத்தவனும் நான் சரண்டர் ஆயிடுறேன், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வேகமா அந்த சர்க்கிளை விட்டு வெளியே ஓடி போறான். அப்ப அதை பார்த்தா உள்ள இருந்த எல்லாரும் அப்படியே வெளியே ஓட ஆரம்பிக்கிறானுங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நன்றி கெட்டவனுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபேங்சியாங் பிரிவோட தலைவரும் அங்க உள்ள ஒருத்தவனை பிடிச்சி பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த வட்டத்துக்குள்ள இருக்க எல்லாரும் உயிர் பயத்துல இருக்கானுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் வேற வழி இல்லாம அவன் அப்படியே விட்டுறாரு. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஃபேங்சியாங் பிரிவோட 100 வருட புகழெல்லாம் இன்னையோட முடிவுக்கு வர போகுது. இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. அதனால நான் சரணடைஞ்சிடுறேன். கண்டிப்பா என்னோட பவர் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அதை கேட்ட ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க சீனியர், நீங்க என்ன விட ரொம்ப மூத்தவர் அப்புறம் ஸ்ட்ராங்கானவர். ஒருவேளை நீங்க மட்டும் கோஸ்ட் கிங் பிரிவுல சேர்ந்தா நான் இப்ப இருக்கிற என்னோட பதவி பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதை கேட்டாங்க இருந்த எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இந்த இடத்துல நீ செத்தே ஆகணும்னு மறைமுகமா சொல்றான். அப்ப அவருக்கு இது புரிஞ்சு போயிடுது. அதனால அவரால முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இருக்க 3 பேரையும் எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு தயாராகிறாரு. அடுத்த சில நம்பாளுங்களை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீனியர் சாங்கும் இந்த இடத்துல அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க, அப்ப அவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வென் பொண்ணு அப்படியே வரா. சீனியர் சாங், உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு இது காயப்பட்டிருக்கா என்ன? இதாங்க நான் பாக்குறேன். வென், எனக்கு ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் சின்ன காயம்தான். இத மாதிரி சின்ன காயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏன்னா கல்ட்ட சேர்ந்தவனுங்களை ஒட்டுமொத்தமா அழிச்சு மக்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தரணும். ஒருவேளை இதுக்காக என்னோட உயிரை கொடுக்குற நிலைமை வந்தாலும் நான் தயக்கமே இல்லாம அதை பண்ணுவேன். அப்ப இதெல்லாம் கேட்ட வென்னும், நீ சரியான முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஹே லூசி, அந்த சீனியர் சாங் இருக்கானே அவ சரியான முட்டாள். அவனோட மரமண்டைக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இங்க பாருங்க சீனியர் வென், நாம எப்பெல்லாம் ஒன்னா சேர்ந்து வேலை பாக்குறோமோ அப்பெல்லாம் நீங்க சீனியர் சாங்க புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால இந்த பயணத்துல நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் நைஸா நடந்துக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப அதை கிட்ட வென் சொல்றாங்க, நான் அவகிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்க ட்ரை பண்றேன். ஆனா அவ ரொம்ப ஹானஸ்டா இருக்கான். நான் ட்ரெஸ்ஸில் பிரிவோட மாஸ்டர் அப்புறம் மேடம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க 2 பேரும் ரொம்ப கியூட்டான ஒரு கப்புலாம். ஆனா இந்த சீனியர் சாங் அவங்களோட டிசபிளா இருந்துட்டு ஒண்ணுமே புரியாம மரமண்டியா இருக்கான். அதான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி வென் நம்ம லூசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீனியர் சாங் இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்ப அதே நேரத்துல நம்ம லூசி சொல்றா, மிஸ் வென், நீங்க சொல்றது என்னமோ சரிதான். ட்ரெஸ்ஸில் பிரிவை சேர்ந்த எல்லாரும் ரொம்ப ஹானஸ்டானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே நேரத்துல இங்க சீனியர் டிசபிள் சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம ஃபேங்சியாங் பிரிவை சேர்ந்தவங்களை தோக்கடிச்சிட்டோம். அதனால இதுக்கப்புறம் அவனுங்களால எந்த ஒரு ஆபத்து நமக்கு வராது. அப்புறம் நம்ம பல நாட்களா இந்த சதுப்பு நிலத்தோட வெளிப்பகுதியில அந்த ட்ரெஷரை நாம தேடி பார்த்துட்டோம். ஆனா அந்த ட்ரெஷரை பத்தின எந்த ஒரு க்ளூவையும் நம்மளால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா சீனியர், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள போய் நாம செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்ப அதை கேட்ட சீனியர் டிசபிள் ஆமான்னு சொல்றான். அப்ப இதை கேட்ட மாங் சொல்றான், சதுப்பு நிலத்தோட உட்பகுதி முழுக்களும் பாய்சனால சூழ்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான பீஸ்ட்லாம் உள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பயணம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆபத்தா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, நாம எல்லாரையும் அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு போக போறது கிடையாது. நம்ம கூட ஹை ரேங்க் டிசபிள் மட்டும் தான் வர போறாங்க. அப்புறம் மிச்சம் இருக்க எல்லாரும் இந்த சதுப்பு நிலத்தோட வெளிப்பகுதியிலேயே அப்படியே தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள நுழைய போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட அங்க இருந்தவனுங்களும் ஒத்துக்கிறானுங்க. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ இருக்க இடத்தை தான் காமிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து அந்த ஃபேங்சியாங் பிரிவோட லீடரோட கதையை இந்த இடத்துல முடிச்சிட்டானுங்க. இந்த இடத்துல இருக்க 3 பேரும் முதல்ல எதுக்காக ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கன்னா ஃபேங்சியாங் பிரிவை மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போல ஃபேங்சியாங் பிரிவோட லீடரையும் போட்டு தள்ளி அந்த பிரிவையை அழிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனால ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க மறைச்சிக்கிட்டு எல்லாரும் அவங்களோட வெப்பனை எடுத்துக்கிட்டு தயாரா நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப சடனா சதுப்பு நிலத்தோட உட்பகுதியில இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் அப்படியே
வானத்தை நோக்கி போகுது. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெஷர் வெளியே வந்துடுச்சு. அப்ப இத பார்த்தா பாய்சன் பிரின்ஸ் சொல்றான், நாம 3 பேருக்கு நடுவுல இருந்த விஷயங்கள் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. அதனால இப்ப நம்ம 3 பேரும் தனித்தனியா போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்புறம் மிஸ் லியா அப்புறம் சைஃபங், ஒருவேளை அந்த சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள நாம சந்திக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கருணை காமிப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம லியாவும் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அடுத்த சீல நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோவோட ஆளு ஒருத்தவன் வரான். அப்ப அவனை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், நான் இப்போ இந்த சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள போக போறேன். அதனால நீங்களாம் வெளியே இருந்து மத்த விஷயங்களை பாத்துக்கோங்க. முக்கியமா வாண்டோ அப்புறம் ஹீகுவான் பிரிவை சேர்ந்தவனுங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. அப்ப அதை கேட்டா அவனும் அப்படியே பண்ற வைஸ் லீடர். அப்புறம் நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இப்பதான் எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஜின்லாங் அப்புறம் ஜிங்கிற 2 புனித தூதர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சதுப்பு நிலத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்ப அதை கேட்ட ஹீரோ சொல்றான், இந்த விஷயம் மத்த யாருக்கும் தெரிய வர வேண்டாம், எப்பயும் போல இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டா அவனும் சரி வைஸ் லீடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப இந்த இடத்துல இருக்க பிளாக்க பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு, நான் இப்ப போக போற இடம் அது ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை நீ சாக விரும்பலனா உடனே இந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்ப அதை பார்த்த பிளாக்கும், அடே முட்டாள் சைஃபங், நான் எங்க வேணாலும் போவேன், அது ஒண்ணு உன்னோட பிசினஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்கும் இந்த சதுப்பு நிலத்தை விட்டு அப்படியே வெளியே கிளம்புறான். அதே நேரத்துல இங்க நம்ம ஆளுங்களை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட ஸ்வாட பயன்படுத்தி சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடம் முழுக்க அப்படியே பாய்சனா சூழ்ந்து இருக்கு. அப்ப சீனியர் டிசபிள் சொல்றான், இந்த இடத்துல இருக்க மியாஸ்மா அது ரொம்பவும் டாக்ஸிக் ஆனது, அதனால சீக்கிரம் எல்லாரும் உங்களோட வெப்பன் ப்ரொடெக்ஷன் உங்க மேல போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டாங்க இருந்த எல்லாரும் அவங்களோட வெப்பன்ல அவங்களோட பவரை பயன்படுத்தி அவங்கள சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. சோ இப்படி பண்றது மூலமா இவங்களுக்கு இந்த பாய்சனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அப்ப அதே நேரத்துல இந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்களும் ஏதோ ஒரு திருட்டுத்தனமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. யாருக்கோ சிக்னல் கொடுத்துக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அதே நேரத்துல அந்த ட்ரெஷர்ல இருந்து வெளிப்படுற அந்த பயங்கரமான வெளிச்சத்தை இங்க தூரத்துல இருந்து நம்ம பெரியவர் ஷியாவும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெரியவர் சொல்றாரு, கல்ட்ட சேர்ந்தவனுங்களுக்கு நடுவுலயே இப்ப பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரேரான ட்ரெஷர் வேற வெளியே தோன்றி இருக்கு. இதனால கண்டிப்பா இந்த உலகம் திரும்ப ஒரு துயரத்துக்குள்ள விழ போகுதோன்னு எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. அப்ப நம்ம ஷியாவும் அந்த லியாவை நினைச்சுதான் அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த பெரியவரும், இங்க பாரு ஷியா, நீ முதல்ல நம்மள நினைச்சு கவலைப்படு, அப்புறம் மத்தவங்களை பத்தி கவலைப்படலாம். அப்பதான் அவ நம்ம பிளாக் இந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கத பாக்குறா. ஹாய் மிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட, அவளை பார்த்த பிளாக்கும் வேகமா இருந்து ஓடி போக பாக்குறான். மிஸ்டர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்தாங்க உங்களோட கொடை, அன்னைக்கு நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்பவும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த கொடையை திரும்ப நம்ம பிளாக் கிட்டே கொடுக்குறா. நம்ம பிளாக்கு கொடையை வாங்கிட்டு அவளதான் அப்படியே பாக்குறான். மிஸ்டர், இந்த உலகம் ரொம்ப பெருசு, கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம திரும்ப சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷியா அங்க இருந்து கிளம்புறா. இங்க நம்ம பிளாக்கும் அந்த கொடையை தான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அவனுக்கு என்ன பண்றது எங்க போறதுன்னு எதுவுமே தெரியல. அதனால அவன் நம்ம ஷியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அதே சமயத்துல இங்க நம்ம ஆளுங்களை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்க. அப்ப மாங் சொல்றான், நாம உள்ள போக போக இந்த இடத்துல இருக்க மியாஸ்மால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து தொடர்ந்து எல்லாரும் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்ப சடனா உங்களுக்கு முன்னாடி பாய்சனால உருவான டொர்னேடோ அவங்களுக்கு முன்னாடி பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாங்கிறது சீனியர் டிசபிளும், எல்லாரும் ஒன்னா வாங்க கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட பவரை ஒன்னா கேதர் பண்ணி ஒரு பெரிய ஷீல்ட போட்டு வேகமா இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்ப ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவ சொல்றான், நான் கூட அந்த பாய்சன் டொர்னேடோவை பார்த்து பெருசா நினைச்சேன், ஆனா நம்ம எல்லாரும் சுலபமா கடந்து வந்துட்டோம். அப்ப அதை கேட்ட சீனியர் டிசபிள் சொல்றான், இங்க பாருங்க மிஸ்டர் லீ, இன்னும் நாம இந்த சதுப்பு நிலத்தோட உட்பகுதிக்குள்ள நுழையவே இல்ல, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஆனா அப்ப சடனா அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வித்தியாசமா படுது. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான பாம்பு வந்து நிக்குது. அதை பார்த்தாங்க இருந்தா எல்லாரும் ஷாக் ஆகி போய் அதை பாத்துக்கிட்டு இருக்க. சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, அதனால வாய்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியலாம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல ஒரு ஹார்ட் சிம்பிள கீழே போட்டு விட்டுருங்க. சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.